Hello everyone. நீங்க எக்ஸல்ல டே டு டே லைஃப்ல ரொம்ப அதிகமா யூஸ் பண்றீங்க அப்படினா இந்த வீடியோ கண்டிப்பா பெரிய அளவுல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. நீங்க எத்தனையோ எக்ஸல் டியூட்டோரியல் வீடியோஸ் பார்த்திருக்கலாம், பட் இந்த வீடியோ அதுல இருந்து தனித்துவமானது. உங்களோட வேலையை ரொம்ப சுலபமா AI டூலை யூஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி என்ன இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் அப்படினா எப்படி நீங்க ChatGPT ஆட்-ஆன எக்ஸல்ல ஃப்ரீயா இன்ஸ்டால் பண்ணி கொண்டு வரது அப்படிங்கறத பத்தி சொல்ல போறேன். அதே மாதிரி அதோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபார்முலாஸை எப்படி ரியல் டைம்ல யூஸ் பண்றது அப்படிங்கறதையும் உங்களுக்கு ஒரு டெமோவா காட்ட போறேன். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. சரி, இப்போ இந்த ஆட்-ஆன எப்படி கொண்டு வரது அப்படின்னா இன்சர்ட் அப்படிங்கிற டேபுக்கு போயிருங்க. இதுல கெட் ஆட்-இன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஸ்டோர் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு இந்த சர்ச்ல ChatGPT ஃபார் எக்ஸல் அப்படிங்கறத டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வரக்கூடியது நான் சொன்ன ஆட்-ஆன தான் இருக்கும். ஜஸ்ட் ஆட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஹோம்க்கு போனதுக்கு அப்புறமா ரைட் சைடு இந்த மாதிரி ஒரு ஆட்-ஆன் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ ஆட் ஆயிருச்சு அப்படின்னா இதோட ஃபார்முலாஸ் எல்லாம் உங்களுக்கு பாப்புலேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை எப்படி பார்க்கறது அப்படின்னா ஈக்குவல் டு கொடுங்க. ஜஸ்ட் AI அப்படிங்கறத டைப் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். இது எல்லாமே இந்த ஆட்-ஆன் ரிலேட்டடான ஃபார்முலாஸ் தான். அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய லேப்டாப் இல்லைன்னா பிசி இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிருக்கணும். ஏன்னா இந்த AI ப்ராம்ப்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ரன் பண்ணும்போது அது இன்டர்நெட்ல இருந்து தான் உங்களுக்கான டீடைல்ஸை ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரும். ஸோ இன்டர்நெட் இஸ் மஸ்ட். ஓகேங்களா? சரி, இதோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் AI.ask எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ எனக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸை நான் இங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதற்கான ஆன்சர்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். ஸோ இதை எப்படி ரொம்ப சுலபமா கொண்டு வரது அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஈக்குவல் டு கொடுங்க. AI.ask அப்படிங்கறத கொடுங்க. இப்போ டேபை கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ராம்ப்ட் அப்படின்னு கேட்கும்போது இந்த கொஸ்டினை கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கொடுங்க. இப்போ பிஸி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஒன்ஸ் அந்த ஆன்சர் ஃபெச் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கான எல்லா ஆன்சருமே பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபெச் ஆகி வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு ஆன்சருமே ஃபெச் ஆகி வரல அப்படின்னா உங்களுடைய கொஸ்டினோட ஃபார்மேட்டை நீங்க கொஞ்சம் மாத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த AI டூல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுல உங்களுடைய கொஸ்டின் இருந்தா மட்டும்தான் அது கரெக்டா ஆன்சர்ஸை ஃபெச் பண்ணிட்டு வரும். ஸோ உங்களுக்கு எரர் வருது அப்படின்னா நீங்க கொஸ்டினோட அந்த டைப்பை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நீங்க கேளுங்க. இரண்டாவது ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா AI.fill. இந்த ஃபங்க்ஷன் எதற்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு டேபிள் ஆஃப் டேட்டா இருக்கு, அதுல ஒரு சில ஃபீல்டு மட்டும் பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணாம இருக்கு அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நீங்க இந்த AI.fill யூஸ் பண்ணி இந்த டேபிள ஃபில் பண்ண முடியும். இதை எப்படி செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுட்டு ஜஸ்ட் ஈக்குவல் டு கொடுங்க. AI.fill அப்படிங்கறத கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இதுல நீங்க ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல அந்த வேல்யூவை எக்ஸாம்பிளா கொடுங்க. இப்போ நான் பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டேன் எக்ஸாம்பிள். தென் பாத்தீங்கன்னா பார்ஷியல் டேட்டாவை எதற்கு ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேக்குது. ஸோ நான் இது எல்லாத்துக்குமே ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் என்ட்ரு அப்படிங்கறத கொடுக்குறேன். இப்போ பாருங்க எனக்கு ரிமைனிங் டேட்டா எல்லாத்தையுமே இந்த ChatGPT டூல் புல் பண்ணி இதை ஃபில் பண்ணிருச்சு. ஸோ இப்படி பண்றதன் மூலமா வெரி ஃபியூ செகண்ட்ஸ்ல நீங்க ஃபில் பண்ணாத டேபிள் டேட்டாவை ரொம்ப ஈஸியா ஃபில் பண்ணிட முடியும். மூன்றாவது ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா AI.extract. உங்ககிட்ட ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படின்னா அதுல இருந்து பர்டிகுலர் டைப் ஆஃப் வேல்யூஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு நீங்க இந்த AI.extract அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க நேம் அண்ட் இமெயில் கம்பைன் ஆகியிருக்கு. சில இடத்துல முன்னாடி பாத்தீங்கன்னா இமெயில் இருக்கு, பின்னாடி நேமும் இருக்கு. இதுல இருந்து நான் நேமை மட்டும் ஃபில் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்ப பாருங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சுட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு AI.extract அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வேல்யூ அப்படிங்கிற இடத்துல இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்றேன். கமா கொடுத்துட்டு என்ன நான் ஃபில் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் நான் நேமை தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து நேம் மட்டும் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்திருக்கும். அடுத்து எனக்கு இமெயில் வேணும் அப்படின்னா அதே மாதிரி என்ன பண்ண போறேன் அப்படின்னா AI.extract அப்படிங்கறத கொடுத்துட்டு
வேல்யூ அப்படின்னா எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு எனக்கு இமெயில் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எனக்கு இமெயில் எல்லாமே ஃபெச் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் டேட்டா இருக்குது அப்படின்னா அதிலிருந்து மொபைல் நம்பர், இமெயில், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு நீங்கள் இந்த AI.extract அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதற்கு அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா AI.translate. இது ரொம்ப ஒரு முக்கியமான அண்ட் எஃபெக்டிவான ஒரு ஃபங்க்ஷனாக பார்க்கப்படுது. உங்களுக்கு ஏதாவது ஒரு வேர்டுக்கு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சென்டென்ஸுக்கு மீனிங் தெரியல, அதை இன்னொரு லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த AI.translate யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். ஜஸ்ட்டு AI.translate அப்படிங்கிற ஃபங்க்ஷனை போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த வேல்யூவை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, கமா போட்டு எந்த லாங்குவேஜுக்கு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு குறிப்பிட்ட அந்த லாங்குவேஜில் இருந்து இந்த லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் ஆகிருக்கதை நீங்கள் பார்க்க முடியும். ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அடுத்த லைனும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் ஆகியிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு இதை அப்படியே தமிழில் இருந்து ஹிந்திக்கு மாற்றணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் அந்த இடத்துல ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறேன். இப்போ பாருங்கள் ஹிந்தியில் அப்படியே டிரான்ஸ்லேட் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலமாக ரொம்ப பல்க் டேட்டாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக ஒரு லாங்குவேஜில் இருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அதற்கு அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா AI.table. ஸோ உங்ககிட்ட ஒரு ப்ராம்ப்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டேபிளை கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் டவுன் டாப் 10 பிக்கஸ்ட் கண்ட்ரிஸ் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எப்படி டேபிள் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் AI.table அப்படிங்கிறத கொடுத்துருங்க. எந்த ப்ராம்ப்ட் வேணுமோ அந்த ப்ராம்ப்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க போதும். இப்போ உங்களுக்கான ஒரு டேபிள் செலக்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ பாருங்கள் பேஸ்ட் ஆன் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். இப்போ பாருங்கள் அப்படியே அந்த டேபிள் மாறுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சப்போஸ் பார்த்தீங்கன்னா இது மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான். ஸோ இதற்கான டேபிள் இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டாப் 10 கம்பெனிஸ் பேஸ்ட் ஆன் கேபிட்டல் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் இதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு கொடுத்துட்டு AI.table அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த ப்ராம்ப்டை மட்டும் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா போதும், நமக்கான டேபிள் இங்கே கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் இருக்குது, ஒரு கொஸ்டின் இருக்குது, அது ரிலேட்டடாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த AI.table அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ரொம்ப சுலபமாக உங்களுக்கான டேபிளை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். கண்டிப்பாக நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்னது மாதிரியே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்தீர்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.